இந்த கூடாரம் ஒரு சாதாரண இடமல்ல. இந்த வரைபடத்தின் மீது விரிந்திருப்பது ஒரு இளைஞனின் கனவு. டெல்லி, ஆக்ரா, இந்த நிலங்கள் வாள் கொண்டு மட்டும் வெல்லப்படாது என்பதை பாபர் அறிந்தான். ஒரு விரல் சுட்டும் இடம் ஒரு படையின் நகர்வாகிறது. விடியற் காலையில் மரவண்டிகள் ஒன்றோடொன்று கட்டப்பட்டு அவற்றின் நடுவே கனரக துப்பாக்கிகள் அமைக்கப்படுகின்றன. இந்திய போர்க்களம் இதுவரை கண்டிராத யுத்தத் திட்டம். எதிர்ப்புறத்தில் இப்ராஹிம் லோடியின் பெரும் படை யானைகளுடன் முன்னேறுகிறது. அப்போது துப்பாக்கிகள் முழங்குகின்றன. அந்த ஒலி யானைகளை அச்சுறுத்துகிறது. குழப்பம் பரவுகிறது. அதுவே திருப்புமுனை. பாபரின் குதிரைப்படை இருபுறமும் தாக்குகிறது. இப்ராஹிம் லோடி வீழ்கிறான். சூரியன் மறையும் நேரத்தில் முகலாயக் கொடி உயர்கிறது. அந்த நாளில் ஒரு போர் மட்டும் முடிவடையவில்லை. இந்திய வரலாற்றில் ஒரு பேரரசு பிறந்தது.